அனைவருக்கும் வணக்கம். நாம் திருமூலநாயனார் பாடி அருளிய திருமந்திரத்திலே 6ஆம் தந்திரத்திலே அமைந்த அதிநுணுக்கமான ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக சிவ வழிபாடு செய்பவர்கள், சிவனடியார்கள் தங்கள் தோற்றத்தை வித்தியாசமான முறையிலே வைத்திருப்பார்கள். அப்படி வித்தியாசமாக வைத்திருக்கக்கூடியவர்கள் சில வகையான பொருட்களை தம்மிடத்தை வைத்திருப்பார்கள். அந்த பொருட்கள் தான் சிவ சின்னங்கள் என்று அவர்கள் கருதி இருக்கிறார்கள். அவை என்ன என்பதை பற்றியும் அதனுடைய உண்மையான விளக்கத்தை பற்றியும் இங்கே திருமூலர் நமக்கு சொல்லுகிறார். காதணி குண்டலம் கண்டிகை நாதமும் ஊது நச்சங்கும் உயர்கட்டி கப்பறை ஏதமில் பாதுகம் யோகாந்தம் ஆதனம் ஏதமில் யோகப்பட்ட தண்டம் ஈரைந்தே. தவ வாழ்க்கை மேற்கொள்வதற்காக உலகப் பற்றுக்களை துறந்து தங்களை தனிமைப்படுத்திக் கொண்டு வெளியேறி சென்று யோகியாக தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் இப்படிப்பட்ட பொருட்களை எல்லாம் வைத்திருப்பார்கள். உருத்ராக்கத்தையே ஆவரணங்களாக தரித்திருப்பார்கள். காதுகளிலே குண்டலங்களாக உருத்ராக்கத்தை அணிந்திருப்பார்கள். கழுத்திலே ஆவரணமாக உருத்ராக்கத்தை அணிந்திருப்பார்கள். நாதம் அல்லது ஓசையை கிளப்புவதற்காக ஒரு சங்கை வைத்திருப்பார்கள். ஒரு கப்பறை, அதாவது பிச்சை எடுக்கும் பாத்திரத்தை வைத்திருப்பார்கள். மரத்தால் செய்யப்பட்ட பாதுகை அணிந்திருப்பார்கள். யோகதண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய வாசி தண்டத்தை வைத்திருப்பார்கள். அமர்ந்திருந்து யோகம் பயில்வதற்காக மான் தோல் போன்ற ஆசனங்களை சுருட்டி அதையும் தன் கட்கத்திலே வைத்திருப்பார்கள். அது மாத்திரமல்லாது குத்துக்காலிட்டு அமர்ந்து யோகம் செய்வதற்கு பயன்படக்கூடிய யோக பட்டம் என்கிற பட்டையான துணிகளை வைத்திருப்பார்கள். இந்த யோக பட்டம் என்கிற ஒன்றை தரித்திருக்கும் தோற்றத்திலே சபரிமலை ஐயப்ப சுவாமி அமர்ந்திருப்பதை பார்க்க முடியும். இப்படி யோகிகள் தாங்கள் யோகம் பயில்வதை எளிமையாக்குவதற்கு தேவையான பொருட்களை தன்னிடத்தே வைத்திருப்பார்கள். இந்த யோகதண்டம் அல்லது வாசிதண்டம் என்பது சந்திரகளை சூரியகளை சுலபமாக மாற்றுவதற்காக பயன்படக்கூடியது. வெறும் தரையிலே அமர்ந்திருந்து யோகம் பழகக்கூடாது. அப்படி பழகும் போது நம் உடலிலே ஏற்படக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக உருவாக்கிய சுத்த வெப்பம் பூமியிலே கரைந்து மறைந்துவிடும். எனவே தன் உடலிலே உருவாகக்கூடிய யோக வெப்பம் பூமியிலே சென்று விடாதபடியாக தடுக்கும்படியான ஒரு ஆசனத்தை, மான்தோல் முதலாகிய ஆசனத்தை எப்போதும் வைத்திருப்பார்கள். உண்ணக்கூடிய உணவு கப்பறை என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பிச்சை பாத்திரத்திலே பெற்றே உண்பார்கள். அந்த பாத்திரத்தின் தன்மையின் காரணமாக அவர்களுக்குள்ளே வாத கப பித்தம் முதலாகிய தோஷங்கள் பாதிக்காது என்பது நம்பிக்கை. உருத்ராக்க மாலையை உடலிலே அதிகமாக அணிந்திருக்கும் போதும், காதிலே உருத்ராக்கத்தை குண்டலமாக தரித்திருக்கும் போதும், உருத்ராக்கம் அதனுடைய மருத்துவ குணம் காரணமாக அது வாத பித்த கவத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய தன்மை கொண்டதாக இருக்கிறது. இதன்றையும் உடலிலே வெந்நீற்றை பூசிக்கொள்கிறார்கள். தாங்கள் சென்று பிச்சை எடுக்கும் வீடுகளிலே தனக்கு பிச்சை போடும்படியாக வாய் திறந்து கேட்க மாட்டார்கள். வாசலிலே நின்று சங்கு நாதம் முழங்குவார்கள். அந்த நாதத்தை கேட்டு யாரோ ஒரு துறவி நம் வீடு தேடி வந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொண்ட இல்லறவாசி அவருக்கு பிச்சையிடுவதற்காக உணவையோ அல்லது தானியத்தையோ கொண்டு வருவார். அதை பிச்சை பாத்திரத்திலே பெற்று தனிமையான இடம் சென்று அதை உணவாக்கி உண்டு தன்னுடைய தவ வாழ்க்கையை கடைபிடிப்பார். இப்படித்தான் ஒரு சிவயோகி துறவியாக ஆகிய பிறகு நடக்கிறார். அவர் வைத்திருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன விதமாக பயன்படுகின்றன என்பதை பற்றி இங்கே திருமூலர் அழகாக விளக்கி சொல்லி இருக்கிறார். ஆனால் இவையெல்லாம் தேவைதானா என்று பார்த்தால் அவசியமில்லை என்றே சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள். இல்லறவாசியாக இருக்கக்கூடிய ஒருவன் தன் வீட்டிலே ஏதேனும் ஒரு மூலையிலே ஒரு வெள்ளை வஸ்திரத்தை விரித்து அமர்ந்திருந்து அமைதியாக யோகம் பயில்கிறான். தன் உடலிலே இருக்கக்கூடிய அங்கங்களே போதுமானதாக இருக்கும். அதன்றியும் மேலே கூடுதலான அங்கமாக உருத்தராக்கம் முதலியவற்றை தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதும் சித்தர் பெருமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. ஆனால்
யோகிகள் சுமக்கக்கூடிய இங்கே விவரிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் எந்த மாதிரியான காரியத்திற்காக பயன்படுத்தப்பட்டன என்பதை இங்கே திருமூலர் சுட்டிக்காட்டுகிறார். நூலும் சிகையும் உணரா நிர்மூடர்கள் நூலது வேதாந்தம் நுண்சிகை ஞானமாம் பாலொன்றும் அந்தனர் பார்ப்பார் பரம் உயிர் ஓரொன்று இரண்டு எனில் ஓங்காரம் ஓதியே. முப்புரி நூல் என்று அழைக்கப்படக்கூடிய பூநூலை உடலிலே தரித்திருப்பது, தலையிலே பெரிதாக ஜடையை வளர்த்து உயர்த்தி வைத்து கொண்டை போட்டுக் கொள்வது, இது எல்லாம் பூநூல் என்பது வேதாந்தியாக இருப்பதை குறிப்பதாகவும், தலையிலே வைத்திருக்கக்கூடிய ஜடாமுடி என்பது ஞானத்தை குறிப்பதாகவும் இவர்கள் தவறாக கருதி இருக்கிறார்கள். உண்மை அது அல்ல. உண்மையான பூநூல் என்பது 3 குறிகளை கொண்டது. சந்திரகலை, சூரியகலை, சுழுமுனை ஆகிய இந்த 3ஐயுமே அந்த முப்புரி நூல் குறிக்கிறது. பொதுவாக பூநூல் தரித்திருப்பவர்கள் இடது தோளிலே உயர்த்தியும் வலது விழாவிலே தாழ்த்தியுமாக முப்புரி நூலை அணிந்திருப்பார்கள். இதன் பொருள் யாதென்றால், சந்திரகலையை உயர்த்தி சூரியகலையை தாழ்த்தி சுழுமுனையிலே இரண்டையும் இணக்கமாக சேர்த்து நான் யோகம் பயிலக்கூடியவன், எனவே எனக்கு புறத்தில் இருக்கும் மற்றவர்களிடத்திலிருந்து வரக்கூடிய தீய அதிர்வுகள் தகாது, நான் இந்த தோற்றத்தில் இருப்பதால் சாமானியர்கள் என்னை தீண்ட வேண்டாம், சற்று ஒதுங்கி நில்லுங்கள் என்று மற்றவர்களுக்கு புரியப்படுத்துவதற்காகவே இந்த முப்புரி நூல் என்பது அணியப்பட்டது. ஜடாமுடி என்பது தலையிலே உயர்த்தி வைத்திருப்பதன் காரணம், உச்சிக்குழி என்று அழைக்கப்படக்கூடிய பிரம்மரந்தர ஸ்தானத்திலே சூரியனுடைய கதிர்கள் பட்டு வெளியிலிருந்து வரக்கூடிய வெப்பத்தால் தலைக்குள்ளே அரும்பாடுபட்டு உருவாக்கி வைக்கப்பட்ட சுத்த வெப்பம் கெட்டுவிடக் கூடாது என்பதற்காகவே. தத்துவம் இப்படி இருக்க வெறும் தோற்றத்தை மாத்திரம் வைத்துக் கொண்டு ஞானத்தை மறந்து விட்டார்கள். இதிலேயும் சில பிரிவினர்கள் தங்களை உயர்ந்தவர்களாக காட்டி மற்றவர்களை தாழ்ந்தவர்களாக காட்டிக் கொள்வதற்காக கூட இந்த வகையான அடையாளங்களை பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். உயிர் என்பது உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன், அது தலைக்குள்ளே இருக்கிறது. அங்கே சங்குநாதம் முழங்க வேண்டும் என்றால் சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் உருவ மத்தியம் என்கிற சுழுமுனையிலே நின்று அழுந்தி சுற்றி சுழல வேண்டும். அப்படி சுழலும் போது ஏற்படக்கூடிய ரீங்கார நாதம்தான் ஓங்கார நாதமே அல்லாது வேற அல்ல. உண்மையின் தத்துவம் இப்படி இருக்க மனிதர்கள் தவறாக புரிந்திருக்கிறார்கள் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். கங்காளன் பூசும் கவச திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வேறே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வீரே. கங்காளன் சுடுகாட்டு சாம்பலை பூசிக்கொண்டிருக்கும் எம்பெருமான் ஈசன். அந்த ஈசன் பூசக்கூடிய கவச திருநீற்றை எப்போதும் உடலை விட்டு நீங்காதபடியாக தொடர்ந்து பூசி மகிழ்ந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் உங்கள் உடலிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களால் எதுகாரும் இணைந்திருந்த கர்ம வினைகள் நீங்கி போகும். நீங்கள் சிவகதி சென்று சேர முடியும். எம்பெருமான் ஈசனுடைய அலங்காரமான திருவடிகளை சென்று சேர முடியும் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். இங்கே திருநீற்றை தொடர்ந்து பூசினால் கர்ம வினைகள் தீரும் என்று சொல்லி இருப்பதாக மேலோட்டமான விளக்கத்தை பெற முடியும். ஆனால் உண்மை அது அல்ல. நீரு என்பது எப்போது உருவாகிறது? நெருப்பு மூண்ட போது நீர் மூழ்கிறது, அதாவது சாம்பல் உருவாகிறது. இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த சாம்பல் உடல் முழுவதும் பரவி இருக்க வேண்டும், எப்போதும் இருக்க வேண்டும். அழியாத சாம்பல் எது? உலகியலாளர்கள் தெரிந்திருப்பதைப் போல சாணம், திருநீற்று பச்சிலை ஆகியவற்றை எரித்து பெறப்பட்ட சாம்பலை உடலிலே பூசி நீரிலே மூழ்கினால் அந்த சாம்பல் கரைந்து போகும். இங்கே சூட்சுமமான ஒரு வார்த்தையை திருமூலர் குறிப்பிடுகிறார். மங்காமல் பூசி மகிழ வேண்டும், அதாவது தண்ணீரிலே மூழ்கினாலும் இந்த திருநீர் களையக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். அப்படி என்றால் களையாத சாயத்தை கரைத்து உடல் முழுவதும் பூசிக்கொள்வது என்று பொருளாகுமா என்றால் இல்லை. உண்மையின் தத்துவம் வேறு விதமாக இருக்கிறது. புலன்கள் வழியாக சலித்திருக்கும் மனத்தின் போக்கை நிறுத்தி ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 மலங்களையும் சுட்டெரித்து சாம்பராக்கி அந்த சாம்பலை உடல் முழுவதும் ஜீவசக்தியாகிய வாயுவோடு இணைந்து பரவி நிற்கும்படியாக செய்ய வேண்டும்.
இதுதான் உண்மையான திருநீர், இதுதான் உண்மையான வெந்நீர். இந்த மூன்றைத்தான், ஆணவம், கண்மம், மாயை என்கிற இந்த மூன்றைத்தான் 3 அரக்கர்களின் நகரங்களாகவும் அதை எம்பெருமான் தன் புன்முறுவலால் எரித்தார் என்றும், முப்புறம் எரித்த முழுமுதற் கடவுள் என்றும் எம்பெருமானை வர்ணித்தார்கள். அனைத்துமே தத்துவங்களாக சொல்லப்பட்டவை அல்லாது புறத்திலே நாம் பூசிக்கொள்ளக்கூடிய வெண்ணீற்றுக்காக சொல்லப்பட்டது அல்ல. இப்படிப்பட்ட ஆணவம், கண்மம், மாயை என்கிற மூன்றையும் சுட்டரித்து அந்த வெண்ணீற்றை உடலிலே தரித்துக் கொண்டவருக்குத்தான் கர்மவினைகள் தீரும், அவர் சிவகதி சேர்வார். மற்றல்லாது புறத்திலே உடலிலே பூசிக்கொள்ளக்கூடிய வெண்ணீற்றினால் ஒருவருக்கு கர்மவினை தீரவும் தீராது, அவர் நற்கதி பெறவும் முடியாது என்று திருமூலர் குறிப்பிடுகிறார். அரசுடன் ஆள் அத்தி ஆகும் அக்காரம், விரவு கனலின் வியன்புறு மாறி, நிறவு அயன் நின்மலன் தான் பெற்ற நீதர், உருவம் பிரம்மம் உயர்குலம் ஆகுமே. பொதுவாக ஹோமத்தீயிலே ஞானம் கிடைக்கும் என்று சொல்லி சித்தர்கள், முனிவர்கள், ரிஷிகள் ஆகியோரெல்லாம் யாகம் வளர்த்தார்கள், நெருப்பு மூட்டி செய்யக்கூடிய ஹோமம் வளர்த்தார்கள் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அந்த ஹோமத்தீயிலே அரசங்குச்சி, ஆலங்குச்சி, அத்திக்குச்சி ஆகியவற்றை எல்லாம் போட்டு நெருப்பு மூட்டி அதிலே புகையும் நெருப்புமாக கலந்து எழும்போது அந்த புகை உடலிலே பட்டால் நம்முடைய தோற்றம் என்பது மாறி நாம் ஞான உரு பெறுவோம் என்பதாக எல்லாம் கருதி இருந்தார்கள். இப்படி உருமாற்றம் பெறுவதற்கு, நம்முடைய கர்மவினைகள் தீர்வதற்கு இந்த யாகம், ஹோமம் ஆகியவை பயன்படும் என்றும் கருதி இருந்தார்கள். உண்மையிலேயே அரசங்குச்சி, ஆலங்குச்சி, அத்திக்குச்சி ஆகியவற்றை கொண்டு உருவாக்கக்கூடிய யாகம் அல்லது ஹோமத்தின் மூலமாக நம்முடைய கர்மவினைகளால் உருவாக்கப்பட்ட இந்த மனித உடல் என்பது மாறி ஞான உடல் கிடைக்குமா என்று கேட்டால் இல்லை. இதன் பொருளே வேறு விதமானது. அதை பற்றியும் திருமூலர் சொல்லக்கூடிய நுணுக்கமான கருத்தை இப்போது நாம் அறிந்து கொள்ளலாம். பிரம்மம் என்பது வேறு, பிரம்மா என்பது வேறு. அயன் என்று சொல்லப்பட்டது பிரம்மாவை குறிக்கிறது. நின்மலன் என்பது பிரம்மா என்கிற நிலையிலே இருந்து தன்னை மாற்றிக்கொண்ட நிலையை குறிக்கிறது. நின்மலம் என்பது களங்கமற்ற நிலையை குறிக்கிறது. களங்கம் எப்போது வருகிறது? மனம், புத்தி, அகங்காரம் ஆகிய இரண்டோடும் இணைந்து புலன்கள் வழியாக உலகியலாக சஞ்சரிக்கும் போது மலம் அல்லது அழுக்கு என்பது உருவாகிறது. புத்தி மற்றும் அகங்காரத்தை புறக்கணித்து சித்தத்தோடு மனம் சேர்ந்து விட்டால் அங்கே நின்மலம் என்கிற நிலை உருவாகிறது. அயன் என்கிற பிரம்மாவின் போக்கிலே இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு வியன் என்கிற சித்தத்தோடு கலந்து உருமாறி எம்பெருமான் ஈசனாக இருக்கக்கூடிய சீவனோடு கலக்கக்கூடிய காரியத்தை செய்ய வேண்டும். இதைத்தான் இங்கே திருமூலர் குறிப்பிட்டிருக்கிறார். அப்படி செய்யும் போது நீ உயர்ந்து பிரம்மத்தோடு கலப்பாய், உன்னுடைய குலம் உயர்குலமாக மாறி அமையும். புறத்தோற்றத்தால், அலங்காரத்தால் ஒருவன் உயர்குலத்தை சார்ந்தவன் என்று ஆகிவிட மாட்டான். அவன் கொண்டிருக்கக்கூடிய மனத்தின்மையும் அவன் பூண்டிருக்கக்கூடிய யோக நெறியும் தான் அவனை உயர்குலத்தவனாக மாற்றி வைக்கும். மற்றவர்கள் நின்மலம் என்கிற நிலையை பெறமாட்டார்கள், நீதர்கள் என்று, அதாவது குற்றத்திற்கு ஆளானவர்கள் என்றே குறிக்கப்படுவார்கள். உண்மையான பிரம்மகுலம், உண்மையான உயர்குலம் என்பது தன்னகத்தே இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை என்கிற மும்மலத்தை நீக்கி ஞானம் சார்ந்து சிவனை சென்று சேரக்கூடிய பயணத்திலே இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கும் நபரை குறிக்கும். அவரே உயர்குலத்தவர், மற்றவர் தாழ்குலத்தவர் என்பது திருமூலருடைய தீர்ப்பாக இருக்கிறது. அருமை சகோதர சகோதரிகளே, இங்கே சித்தர் பெருமக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்குள்ளே ஆழ்ந்து புரிந்திருக்கக்கூடிய உண்மை தத்துவங்களை புரிந்து கொண்டு விட்டால் நாமும் உத்தம நிலையை பெறலாம். நாம் அனைவருமே பூநூலை தரிக்க வேண்டும். அந்த பூநூல் யோக பூநூலாக இருக்கும். சந்திரகளை, சூரியகளை இணைத்து செய்யக்கூடிய யோக பூநூல் யாவரும் அணியத்தக்கது. உடல் சார்ந்து ஆண் பெண் என்கிற நிலை இங்கே இல்லை. இந்த யோக பூநூல் ஆண் பெண் ஆகிய இருவரும் அணியக்கூடியதே. இந்த தத்துவத்தை புரிந்து கொண்டு விட்டால் கர்மவினைகள் அரும், நாம் பிரம்மமாக உயர முடியும். மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.